போன வாரம் சண்டே நான் ஒரு டைம் டிராவல் பண்ணிட்டு வந்தேன். நம்ப மாட்டீங்களா? வீடியோ ஃபுல்லா பாருங்க, சொல்றேன். வீர் ஜடாயு அப்படிங்கிற கால ரயில ஏறி ஹைப்பர் போலிக் தண்டவாளங்கள் வழியா நான் போன இடம் தான் மதுரை பெருங்காமநல்லூர். இங்கதான் 1920 பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட குற்றவியல் சட்டத்திற்கு எதிராக 16 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. தங்களோட உயிரை தியாகம் பண்ணாங்க. இதை மையமா வச்சு எடுக்கப்பட்ட நாவல் தான் ஆகோல், மாக்கியவல்லி காப்பியம், நெத்திலன் வாக்குமூலம். பிப்ரவரி 1 மதுரை உலகத்தமிழ் சங்கத்துல ஆகோல் பெருவிழா நடந்துச்சு. இதுக்காக தான் நானும் என்னோட நண்பனும் அங்க போயிருந்தோம். மைக்க கையில பிடிச்சதும் அண்ணன் பண்ணாரு பாருங்க ஒரு சம்பவம். இந்திய அரசியலை கூர்ந்து கவனியுங்கள். ஏற்புரை என்று என்னை அழைத்திருக்கிறார்கள். அது ஏற்புரையா, ஆகோலோட விளக்க உரையா, விழிப்புணர்வு உரையா, அரசியல் உரையா? இந்த அதிதீவிர வாசகர்கள் சில பெயர்களின் பெயர்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ் வாசகன் மனோகரன் இங்கே அமர்ந்திருக்கிறார். இதற்காக அவர் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். இளைஞர்கள் எல்லாருமே கண்டிப்பா கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உரை அப்படின்னு சொல்லலாம். போட்ட எல்லா பால்லையுமே 6. சின்ன சின்ன மயக்கங்களில் தொலைந்து விடாமல் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள், உடலை உறுதி செய்யுங்கள். மீண்டும் சொல்கிறேன், இணைய அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள், அதில் ஆளுமை செலுத்துங்கள். இந்திய அரசியலை கூர்ந்து கவனியுங்கள். எதிர்காலம் மிக அருகில் இருக்கிறது. அது உங்களுக்காக காத்திருக்கிறது. நாம் எந்த திசையில் எழுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை திசைகளை எழுப்புகிறோம் என்பதே முக்கியம். வாழ்க தமிழ்நாடு, வெல்க தமிழ். நன்றி, வணக்கம்.